அந்த கிரகத்தோட அமைவு தான். இந்த லக்னங்களுக்கு தாமத திருமணங்கய்யா. இப்போ உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் 10 டிகிரிங்கய்யா, சனி 15 டிகிரிங்கய்யா. சுக்கிரன் போய் சனியை தொடுது, சனி சுலோ, திருமணம் தாமதம். அதே மாதிரி சுக்கிரனுக்கு அடுத்து கேது, திருமணம் ரொம்ப தடை, ரொம்ப ரொம்ப தடை. சுக்கிரனுக்கு அடுத்து ராகு, சீக்கிரம் கல்யாணம் நடக்குது. இதே சனி போய் சுக்கிரனை தொட்டால் டக்குன்னு நடக்கும். அதே மாதிரி சரம் வீடுகளில் போய் 7ஆம் அதிபதி தொடர்பு கொண்டா சீக்கிரமாக கல்யாணம் நடந்துடும். சரம் வீடுகளில், சரம்னா சீக்கிரமாக நகரக்கூடியதுன்னு பேருங்கய்யா. சில பேருக்கு சரம் வீட்டில் கிரகம் உட்காந்தே கல்யாணம் ஆகாதெல்லாம் இருக்குங்கய்யா. பொதுவாக 7, 10 வழுக்க 10ஆம் இடம் ஒரு ஜாதத்தில் வழுக்கூடாது. தர்மஸ்தானம், துறவிக்கான பாவகம், அது வழுக்கக்கூடாது. வளர்த்துச்சுன்னா திருமணம் இல்லை. இப்படிலாம் இருக்குங்கய்யா. இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகளுடைய காரணம் தான் எல்லாமே. இந்த காலகட்டங்களில் இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலையில் படு மோசமான நிலைமையில இருக்குது. ஏப்ரல் 24 வரைக்கும் உலகத்துக்கு சுபிஷம் இல்லை. ஏப்ரல் 24 வரைக்கும். ஏன்னா இந்த 6 கிரகங்கள் எல்லாம் மீன ராசியில சஞ்சாரிக்குது. அப்போ இந்த நேரத்தில் ஒரு குழந்தைகள் பிறக்குது. அதுக்கப்புறம் 62ல் பார்த்தீங்கன்னா மகர ராசியில எல்லாம் ஒன்றா கூடியிருக்கும். 2000 காலகட்டங்களில் அந்த தனுசு ராசியிலே 6 கிரகங்கள் ஒன்று சேர்ந்தது. இந்த மாதிரி கிரக அமைவுகள் இருக்கும் பொழுது இது பேர் கிரக இறுக்கம்னு பேரு. ஒரே ராசி. இப்போ இந்த ரூம்குள்ளக்க நம்ம 10 பேர் தான் இருக்கணும்னா 50 பேர் தான் எப்படிங்க இருக்கும்? இறுக்கமா இருக்குமா இல்லைங்களா? இதுக்கு பேர் கிரக இறுக்கம். இது இப்போ மீன ராசியில சஞ்சாரம் பண்ணுது. அதில் சனி இருக்காரு. இப்போ சனி பயிற்சி ஆயிட்டாரா, பயிற்சி ஆகலையான்னு ஒரு தர்க்கம் ஓடிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இதை அனுபவிச்சு தான் சொல்ல முடியும். அனுபவிச்சு தான் சொல்ல முடியும். அப்போ வாக்கியத்தையும் எடுக்க வேண்டியிருக்கு, திருக்கணியத்தையும் எடுக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஒரே ஜங்ஷன் ஆகி உள்ள நிற்கிது, ஜாமாயி.